So welcome to the third session. This session is about basic circuit elements. This is Venkataswamy from National Engineering College, Koilpatti. So in the class we will talk about basic circuit elements. So the basic circuit elements the first element is resistance, the unit is ohms, and second element is inductance, the unit is Henry, third element is capacitance, the unit is Farad. So the three elements are any electrical and electronic circuits ரொம்ப important one. So இது semiconductor devices கூட சேராது, but semiconductor கூட எல்லாட்டாலுமே கூட இந்த மூணு எலிமெண்ட் ரொம்ப important one while designing or fabricating any electronic circuits. So இதெல்லாத்தையும் நம்ம one by one பார்க்க போறோம். So first resistance. So நம்ம resistance நம்ம already படிச்சிருப்போம். Resistance is the property which opposes the flow of charges. So charges இல்லைனா current flow இந்த resistance oppose பண்ணும். So resistance எப்படி current flow-வை oppose பண்ணுது அப்படின்னா the resistance ஒரு potential drop create பண்ணும். அதாவது ஒரு resistance apply பண்ணும்போது resistance-க்கு முன்னாடி உள்ள எண்ட்லயும் resistance-க்கு output-ல உள்ள எண்ட்லயும் ஒரு voltage difference இருக்கும். So அந்த voltage difference என்ன பண்ணுது அப்படின்னா இந்த current flow limit பண்ணுது. So அதை இந்த diagram-ல பார்க்கலாம். So எவ்வளோ வோல்டேஜ் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக நமக்கு ட்ராப் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ஓம்ஸ் லால பார்த்துக்கலாம். ஓம்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா தி வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் ஆர் ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா V = IR. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா இதில் போகிற கரண்ட் இன்ட்டு தட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருக்கும். ஸோ நமக்கு அதே மாதிரி நமக்கு கரண்ட் ஆல்ரெடி தெரியும். ஸோ நமக்கு வோல்டேஜ் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும் அப்படின்னா கரண்ட் வேல்யூயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் பேசிக்ஸ் ஒன்று தான், நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கரண்ட் ஃப்ளோ குறையும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு ரெசிஸ்டன்ஸை கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லி வாங்கணும் அப்படின்னா இன் ஓம்ஸ் அண்டு பவர் ரேட்டிங்ஸ், பவர் டிசிபேஷன் ஆர் பவர் ரேட்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 330 ஓம் அண்டு 0.5 வாட்ஸ் ஆர் 0.25 வாட்ஸ் இப்படி தான் நம்ம ரெசிஸ்டன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நமக்கு ஓம்ஸ் வேல்யூ தெரியும். ஓம்ஸ் வேல்யூங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்னென்னலாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஸோ ஓம்ஸில் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா 10 ஓம், 12, 15, 18, 22, 27 லைக் திஸ் இந்த மாதிரி ஓம்ஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட டென்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அதாவது 10க்கு பதிலாக 100 ஓம், 1000 ஓம் அண்டு 10,000 ஓம், அதாவது 1K, 10 கிலோ ஓம், 100 கிலோ ஓம், 1 மெகா ஓம் அந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 12, 120 ஓம், 1.2K அந்த மாதிரி இதோட மல்டிப்ளிகேஷனில் கிடைக்கும். ஸோ அந்த 10க்கும் 12க்கும் நடுவில் உள்ள 11K அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன் தி மார்க்கெட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இதோட பவர் ரேட்டிங்ஸை பார்த்தோன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லோ பவர் ரெசிஸ்டன்ஸ். ஒன்றோட பவர் ரேட்டிங் ½ வாட்டாக இருக்கலாம், இல்லை 1 வாட்டாக இருக்கலாம். ஸோ இது 2 வாட்ஸ், 5 வாட்ஸ், 10 வாட்ஸ் இதெல்லாம் பவர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரியோஸ்டட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸோட பவர் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆக அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸோட பவர் ஏன் நம்ம கேட்குறோம், இந்த பவர் கால்குலேஷன்ஸ் நமக்கு தேவையா இல்லையா? நமக்கு ஓம்ஸ் வேல்யூங்கிறது நமக்கு ஓம்ஸ் லா போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ கரண்ட்டை லிமிட் பண்ணணும், இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகணும், அது கரஸ்பாண்டிங்காக நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பவர் ரேட்டிங் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி ஃபார் எலக்ட்ரானிக் பர்பஸஸ் நம்ம எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற இந்த பிசிபிஸு சர்க்யூட் போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக 0.25 வாட்ஸ் இல்லைனா 0.5 வாட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் நமக்கு மோஸ்ட்லி இட் இஸ் எனஃப், இது போதும். பட் ஆனால் அந்த கால்குலேஷன்ஸ் பற்றி பார்க்கணுன்னா நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா இதோட பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். பவர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பவர் = வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அண்ட் ஆல்சோ ஓம்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா P = IR. ஸோ இந்த வியை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பவருக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா கிடைக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா பவர் = I² இன்ட்டு R. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்போஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக நமக்கு 1 milliamps கரண்ட் ஃப்ளோ நடக்குதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1 ஓம், 0.25 வாட்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண லிமிட்டுக்குள்ளே இந்த பவர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். எப்படி அப்படின்னா இட் சிம்பிளி சப்போஸ் இந்த பவர் கரண்ட் 1 milliamps இருந்ததுன்னா பவர் ஃபார்முலா =
I square into R. So 1 milliamps square into R ஓட வேல்யூ 1 ohm. ஸோ the power dissipation என்னன்னு கேட்டிங்கன்னா 1 microwatts. ஸோ நம்ம இந்த சர்க்யூட்டில் போட்டிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.25 watts. இதோட ஆக்சுவல் பவர் டிசிபேஷன் வந்து 1 microwatts. ஸோ வித்தின் த லிமிட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ த டிசைன் இஸ் ஓகே. சப்போஸ் நம்ம இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். த சேம் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm ரெசிஸ்டன்ஸ் 0.25 watts. பட் இந்த சர்க்யூட்டில் போகிற கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 amps அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதோட பவர் டிசிபேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா I square R 1 square into R வேல்யூ 1. ஸோ பவர் என்னவாக இருக்கும்னா 1 watts. நம்ம போட்டிருக்க வேல்யூ 0.25. நமக்கு ஆக்சுவலாக அந்த ரெசிஸ்டன்ஸில் டிசிபேட் ஆகக்கூடிய பவர் வந்து 1 watts. ஸோ இந்த டிசைன் வந்து தப்பு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பேன் அவுட் ஆயிரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா எரிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டை டிசைன் பண்ணும்போது கூடவே இந்த பவர் ரேட்டிங்கையும் சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பவர் ரேட்டிங் வந்து இந்த கரண்ட் ஃப்ளோ இந்த சர்க்யூட் அந்த ரெசிஸ்டன்ஸை போகிற கரண்ட்டை பொறுத்து இந்த பவர் டிசிபேஷன் மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோமா இல்லைன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸோட பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இண்டக்டன்ஸ். ஸோ பேசிக்கலாக நம்ம இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற டேம் வந்து நம்ம ஸ்கூல் லெவலில் கேள்விப்பட்டிருக்குமான்னு தெரியல. இண்டக்டன்ஸ் அண்ட் இண்டக்டர் அப்படிங்கிற என்னென்னு கேட்டிங்கன்னா இட் நத்திங் பட் அ காயில். ஒரு காப்பர் வயர் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் கோர் இல்லைனா ஏரில் வைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து இண்டக்டன்ஸ் ஆர் இண்டக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டக்டர் அப்படிங்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் ஆர் காப்பர் காயில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோரில் வைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சீல்டட் டைப்பு. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் பவரில் யூஸ் பண்ணக்கூடிய இண்டக்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இண்டக்டன்ஸ் ஆர் இண்டக்டர் அப்படிங்க நத்திங் பட் காயில். ஸோ இப்போ இண்டக்டர் அப்படிங்கிறது காயில். ஸோ இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இதோட ப்ராப்பர்ட்டி, இண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டக்டன்ஸ். ஸோ இப்போ இண்டக்டன்ஸ்னால் நமக்கு என்ன அப்படின்னு தெரியணும். ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லிடுறோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இட் ஆப்போசஸ் தி ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அதே மாதிரி இண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை புரியணும் அப்படின்னா நமக்கு பேசிக்கலாக நமக்கு ஒரு 3 லாஸ் தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு லா என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல்னு கேட்டிங்கன்னா Faraday's law. Faraday's law என்ன சொல்லுதுன்னா when a magnetic flux changes EMF induces. ஸோ ஒரு கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு இதில் ஒரு வோல்டேஜ் கிடைக்கும். இஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் லா என்னென்னு கேட்டிங்கன்னா லென்ஸ் லா. ஸோ இந்த லென்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா தி இன்டியூஸ் இஎம்எஃப் சப்போஸ் வந்து நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறோம், இதில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா தட் இன்டியூஸ் இஎம்எஃப் இல்லை ஆல்வேஸ் அப்போஸ் தி காஸ் ஆஃப் இட். இந்த இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து இதுக்கு யார் காரணமோ அதை அப்போஸ் பண்ணும். ஸோ அதுதான் லென்ஸ் லா. ஸோ மூணாவது பிரின்சிபல் கேட்டேன். இந்த பிரின்சிபல் கிடையாது, ஜஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வைண்டிங் ஆர் காயில் எடுத்துக்கிட்டு அதில் நமக்கு ஒரு சப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த காயில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ஒரு காயிலை சுற்றி ஒரு இமேஜினரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு 3rd ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்தே நம்ம பார்த்துருந்துக்கலாம். ஸோ இந்த மூணுமே நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த இண்டக்டன்ஸை பற்றி புரியுறது நமக்கு ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு டிசியில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு காயில் எடுத்துக்கிட்டு அந்த காயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கோரில் நமக்கு வைண்ட் கோர் அப்படிங்கிறது மேபி அயன். இந்த அயன் மேலே ஒரு காப்பர் வைண்டிங்கை நமக்கு வவுண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டிசி சப்ளை கொடுத்தனா என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ஒரு சைடில் வந்து நார்த் சைடும் அனதர் சைடில் சவுத் சைடும் ஒரு மேக்னட்டிசம் கிரியேட் ஆகும். ஸோ இதை சுற்றி உள்ள இமேஜினரி லைன்ஸ் தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இதுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட். மெயினாக வந்து நமக்கு வந்து ஒரு சப்ளை கொடுத்து ஒரு மேக்னெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னா டிசி சப்ளை வேணும். ஏசி சப்ளை யூஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஜஸ்ட் ஒரு டிசி சப்ளை காயிலில் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட், நாட் இண்டக்டன்ஸ். இதுக்கு பேர் இண்டக்டன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இண்டக்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா சப்போஸ் த சேம் காயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏசி சப்ளை அப்ளை பண்ணுறோம். ஏசி சப்ளை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு. நம்ம வீட்டில் உள்ள யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை வந்து ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதோட பொலாரிட்டி மாறிட்டு இருக்குது. அதனால தான் அந்த சப்ளையோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 50 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளையை அந்த சேம் காயில் இந்த ப்ரீவியஸில் உள்ள அதே காயிலுக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இந்த மேக்னட்டிசம் என்ன ஆகும் அப்படின்னா டூரிங் பாசிட்டிவ் சைக்கிளில் இன்புட்டோட வேவ்ஃபார்மோட பாசிட்டிவ் சைக்கிளில் நார்த் சவுத் அப்படின்னு மேக்னட்டிசம் கிரியேட் ஆகும். ஸோ அதே இது வந்து இந்த சப்ளையோட நெகட்டிவ் சைக்கிளில் நமக்கு என்ன நடக்கும்னா சவுத் நார்த்துன்னு கிரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேக்னட்டிசம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ இந்த சைக்கிள்ஸ் மாற மாற சவுத் நார்த்துன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு இது பேர் எலக்ட்ரோ மேக்னெட் கிடையாதுன்னு சொன்னோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு பொலாரிட்டி மேக்னட்டிசமை கிரியேட் பண்ணாது. ஸோ அந்த மேக்னட்டிசம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நார்த் சவுத்துன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா இந்த Faraday's law மைண்டில் வரணும். இந்த Faraday's law என்ன சொல்லுது அப்படின்னா
when the magnetic flux changes north இருந்து சவுத் திரும்ப சவுத் இருந்து நார்த் இந்த magnetic flux சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்னா this கண்டக்டரில் நம்ம எதில் நம்ம சப்ளை கொடுத்துருக்கோமோ அதே கண்டக்டரில் ஒரு EMF இன்டியூஸ் ஆகும் இந்த EMF பேர் செல்ஃப் இன்டியூஸ்டு EMF அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கண்டக்டரில் நமக்கு என்ன நடக்குன்னா EMF இன்டியூஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி EMF இன்டியூஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொருலாம் என்ன சொல்லுதுன்னா இந்த லென்ஸில் என்ன சொல்லுதுன்னா இந்த EMF will always oppose the cause of it இதோட காரணம் யாரோ அதை அப்போஸ் பண்ணும் இதோட காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மேக்னட்டிசம் சேஞ்ச் இன் மேக்னட்டிசமுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் சப்ளை ஏசி அல்டர்னேட்டிங் கரண்ட் ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த EMF என்ன பண்ணுன்னா திஸ் ஏசியை அப்போஸ் பண்ணும் ஏசிங்கிறது அல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் சேஞ்ச் இன் கரண்ட் ஸோ ஃபைனலாக நம்ம டெஃபினேஷன் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸோ இதில் வந்து நம்ம ஃபைனலாக டெஃபினேஷன் சொல்லணும் ஸோ டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் அப்போசஸ் தி சேஞ்ச் இன் கரண்ட் இண்டக்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் இன் கரண்ட்டை பண்ணும் சேஞ்ச் இன் கரண்ட்டை அப்போஸ் பண்ணும் ஸோ சிம்பிளாக நம்ம ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் அப்போசஸ் தி கரண்ட் ஸோ அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இண்டக்டன்ஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் அப்போசஸ் தி சேஞ்ச் இன் கரண்ட் அதாவது ஒன்லி ஏசியை மட்டும் தான் அப்போஸ் பண்ணும் டிசி இருந்தாலும் அது வந்து அப்போஸ் பண்ணாது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இண்டக்டன்ஸாக ஏசியில் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும் ஸோ இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காயில் இந்த காயில் நம்ம ஏசியில் கனெக்ட் பண்ண என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஆரஞ்சு கலருங்கிறது வோல்டேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா தென் இந்த ப்ளூ கலர் லைன்கிறது கரண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா இந்த கரண்ட்டும் வோல்டேஜும் ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகுது அதாவது புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா வோல்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் கரண்ட் வந்து கொஞ்சம் டைம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த ஆங்கிளுக்கு பேர் தீட்டா ஸோ இந்த காஸ் தீட்டா தான் பவர் ஃபேக்டர் இந்த பவர் ஃபேக்டர் தான் நம்ம பவர் கால்குலேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் பவர் ஈக்குவல் டு ஏசி பவர் V இன்ட்டு I இன்ட்டு காஸ் தீட்டா ஸோ அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இந்த தீட்டா எதனால் வருதுன்னா இந்த இண்டக்டன்ஸ்னால வருது இந்த இண்டக்டன்ஸ் வந்து இட் அப்போசஸ் தி சேஞ்ச் இன் கரண்ட் அந்த ஏசி கரண்ட் அப்போஸ் பண்ணுறதுனால தெர் இஸ் சம் லேகிங் இதுக்கு பேர் நமக்கு லேகிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த லேகிங் வந்து இண்டக்டன்ஸ் இருந்தால் நமக்கு வரும் ஓகே நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சப்ளைஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேகிங் இருக்குமா இந்த வோல்டேஜும் கரண்ட்டுக்கு நடுவில் ஆங்கிள் இருக்குமானா இருக்கும் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இண்டக்டன்ஸ் பேஸ்டு லோடு யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி லேகிங் இருக்கும் தீட்டா இருக்கும் பவர் ஃபேக்டர் இருக்கும் ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து இந்த வைண்டிங் பேஸ்டாக லோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் இண்டக்டிவ் லோட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் கிரைண்டர் ஆல்சோ ஃப்ரிட்ஜு என்ன சொல்கிறது நமக்கு ஏசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் லோடு கேட்டகரியில் தான் வரும் ஸோ அப்போ நான் வீட்டில் ஒரு சப்ளை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு நடுவில் ஆங்கிள் இருக்கும் இந்த ஆங்கிள் தான் தீட்டா காஸ் தீட்டா தான் பவர் ஃபேக்டர் ஸோ இப்போ அந்த இண்டக்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் அந்த இண்டக்டன்ஸை பற்றி படிக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ நமக்கு இந்த பேசிக்காக பின்னாடி உள்ள கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்தோம் ஏன் வந்து இந்த இண்டக்டன்ஸ் வந்து சேஞ்ச் இன் கரண்ட்டை அப்போஸ் பண்ணுதுன்னு இது வரைக்கும் பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இண்டக்டன்ஸோட இந்த பேசிக் இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தோட பேசிக் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டர் அப்படிங்கிறது காயில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டக்டர்ஸ் அப்போசஸ் சேஞ்ச் இன் கரண்ட் ஏசி அப்போஸ் பண்ணும் அது டிசியை அப்போஸ் பண்ணாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸில் போகக்கூடிய கரண்ட் என்ன பண்ணுன்னா வோல்டேஜை விட சம் ஆங்கிள் லேக்கில் தான் இருக்கும் அந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொல்கிறோம் சப்போஸ் அந்த இண்டக்டன்ஸ் வந்து பியூர் இண்டக்டன்ஸாக இருந்தால் அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா 90 டிகிரி இந்த 90 டிகிரி அப்படிங்கிறது எப்படி சொல்கிறேன்னா ஒரு சைக்கிள் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள் சேர்ந்து 360 டிகிரி அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 90 டிகிரி என்னங்கிற உங்களுக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த இண்டக்டிவ் லோடு வந்து பியூர் இண்டக்டன்ஸ் கிடையாது அது கூட ரெசிஸ்டன்ஸும் இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்காது லெஸ் than 90 டிகிரியாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆல் த லோட்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் இண்டக்டன்ஸ் கிடையாது இட் இஸ் ஆர்எல் லோடுன்னு சொல்லுவாங்க ஸோ அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்காது இந்த 90 டிகிரியோட கம்மியாக 45 டிகிரி 60 டிகிரி அந்த மாதிரி இருக்கும் காஸ் 30 காஸ் 45 இதுதான் நம்ம பவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம் ஸோ இப்போ அந்த லேகிங் நமக்கு கிரியேட் ஆகுது இல்லையா வோல்டேஜும் கரண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது ஸோ அதுக்கு பேர் லேகிங் சொல்கிறோம் ஸோ அந்த லேகிங்கை எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்க இபியில் பவர் ஸ்டேஷன்லலாம் எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்கன்னா இதோட ஆப்போசிட் காம்பவுண்ட் இண்டக்டன்ஸோட ஆப்போசிட் காம்பவுண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி இந்த லேகிங் பவர் ஃபேக்டரை நம்ம என்ன பண்ணுறோன்னா காம்பன்சேட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இண்டக்டன்ஸோட நோட்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த இண்டக்டன்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த இண்டக்டன்ஸ் வந்து இண்டக்டன்ஸுங்கிறது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை நமக்கு எக்யூப்மெண்ட்ஸில் உள்ள வைண்டிங்ஸ் எல்லாம் நம்ம இண்டக்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் பட் ஆக்சுவலாக இந்த இண்டக்டர் அப்படிங்கிற ஒரு காயிலை நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணுறோமான்னா பண்ணுறோம் ஏன்னா இண்டக்டன்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இட் டஸ் நாட் அலவ் த சேஞ்ச் இன் கரண்ட் ஆல்ரெடி பார்த்தோம் சேஞ்ச் இன் கரண்ட் ஸோ அந்த சேஞ்ச் இன் கரண்ட் அலோவ் பண்ணுறதுனால நம்ம அலோவ் பண்ணாது அப்படிங்கிறனால என்ன பண்ணலான்னா இந்த கரண்ட் ரிப்பிள்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா திட் சேஞ்சஸ் கரண்டோட வேரியேஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ் நமக்கு எங்கெல்லாம் இருக்கோ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா திஸ் இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பவர் சப்ளைஸ் ஒரு பவர் சப்ளை வந்து ரெடி பண்ணுறாங்க எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருந்தாலும் பவர் சப்ளைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு
சப்போஸ் அந்த எலக்ட்ரிக்கல் லோட் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் லோடு வந்து ஃபிக்ஸட் லோடாக இருந்தாங்கன்னா அதில் கரண்ட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. சப்போஸ் அந்த இது வந்து ஃபிக்ஸடு லோடாக இல்லாமல் வேரியபிள் லோடாக இருந்துச்சுன்னா, அதாவது வந்து கரண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருந்துச்சுன்னா, அப்போ வந்து கரண்ட் ரிப்பிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிவி ஆர் ஆடியோ சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா டிவியோட பிரைட்னஸ் வேரி ஆகும்போது கரண்ட் வேரி ஆகும். ஆல்சோ நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டமில் ஆடியோ லெவல் வேரி ஆகும்போது கரண்ட் வேரி ஆகும். ஸோ கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் ரிப்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி பவர் சப்ளைஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக எஸ்எம்பிஎஸ் ஒரு பவர் சப்ளை அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை இங்கே பார்க்கலாம், நீங்கள் வந்து இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இண்டக்டர், இது ஒரு இண்டக்டர். இங்கே எதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் இன் கரண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி, கரண்ட் ரிப்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது ஒரு சர்க்யூட்டில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் ஆர் ஆல் அந்த இண்டக்டன்ஸ் பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மூணாவது காம்போனன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ அந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம எப்படி இண்டக்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இண்டக்டருங்கிறது காயில். ஸோ இப்போ கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பேரல் பிளேட்ஸ், ஒரு கண்டக்டிங் 2 பிளேட்ஸ், கண்டக்டிங் பேரல் பிளேட்ஸுக்கு நடுவில் there is a dielectric medium. அது என்ன dielectric medium என்னன்னு கேட்டிங்கன்னா இன்சுலேஷன் மீடியம். இந்த ரெண்டுக்கு நடுவில் 2 பிளேட்டுக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்சுலேஷன் இருக்கும். ஸோ இப்போ இன்சுலேஷன் இருந்தால் நமக்கே சொல்லிடுவோம் இன்சுலேஷன் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணாதுன்னா இதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் 2 பிளேட்டுக்கு நடுவில் எந்த ரீசனுக்கு உண்டும் என்ன பண்ணாதுன்னா கரண்ட்டை அலோவ் பண்ணாது. ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணும்? ஸோ என்ன பண்ணுன்னா இந்த 2 பிளேட்ஸ்ன்னு சொன்னோம். நம்ம இதுலேருந்தே நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஆக்சுவலாக பேட்டரியோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேட்ஸ், பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட்ஸு. பாசிட்டிவ் பிளேட்ஸில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், நெகட்டிவ் பிளேட்ஸில் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இந்த சார்ஜஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறத கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா சார்ஜஸை ஸ்டோர் பண்ணும் லைக் அ பேட்டரி. ஸோ பேட்டரி எப்படி ஸ்டோர் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா சார்ஜஸை ஸ்டோர் பண்ணும். இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஃபார்ம் ஆஃப் வோல்டேஜ் அந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பேட்டரி வந்து ஒரு ஹையர் பவரை ஹையர் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும், பட் கெப்பாசிட்டர் வந்து அவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணாது. ஸோ அதோட நெக்ஸ்ட் திங், ஸோ இப்போது ஒரு வாட்டர் டேங்கை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த வாட்டர் டேங்கில் இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டருங்கிறது நம்ம கரண்ட்டு, இந்த வாட்டரோட ப்ரெஷர் வந்து வோல்டேஜ். இந்த வாட்டர் டேங்க் தான் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டர். நீங்கள் இப்போ பார்க்கலாம், சப்போஸ் இந்த இன்கமிங்கில் உள்ள வாட்டர் ஸ்டாப் ஆனாலுமே கூட இந்த வாட்டர் டேங்க் சம் வாட்டரை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஒரு சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் இருந்ததுன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த எனர்ஜியை இல்லை வோல்டேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸோ இன்கமிங்கில் கட் ஆனாலோ இல்லை இன்கமிங்கில் வேரியேஷன்ஸ் இருந்தாலோ அதை வந்து என்ன பண்ணணும்னா அவுட் கோயிங்கில் அந்த வேரியேஷன்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ the capacitor is like a storage tank. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேட்டரி, ஸோ 9 வோல்ட் பேட்டரி. ஸோ இந்த எல்இடியோட வோல்டேஜ் ரேட்டிங் வந்து 2.2 வோல்ட்டு. ஸோ அதை ட்ரா பண்ணதுக்காண்டி கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரிமைனிங் வோல்டேஜ் ட்ரா பண்ணதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஒரு சுவிட்ச் வைஸாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன நடக்கும்னா இந்த எல்இடி ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஆன் பண்ணும்போது ஆன் ஆகும், ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு கெப்பாசிட்டி போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து அந்த வோல்டேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சுவிட்ச் சுவிட்ச் ஆஃப் ஆனாலுமே கூட இந்த எல்இடிக்கு வந்து பவர் கட் ஆகாதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜை பேட்டரியிலேருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பேட்டரியிலேருந்து சப்ளை கிடைக்காட்டாலுமே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் நீட் ஆஃப் கெப்பாசிட்டர். இதுதான் ஒரு கெப்பாசிட்டரோட பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ கெப்பாசிட்டருங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2 பேரல் பிளேட்ஸு, 2 பேரல் பிளேட்ஸுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா டைஎலக்ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த ரெண்டும் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஒயரை வச்சு ஒரு பிளேட்டை பேட்டரியோட ப்ளஸில் அனதர் பிளேட்டை பேட்டரியோட மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம், அந்த சர்க்யூட்டில் நம்ம காமிக்கல. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேட்டரியோட ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பேட்டரியோட ப்ளஸ்ஸுங்கிறது தெர் இஸ் டெஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கே ஃபுல்லாக நிறைய எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது, பேர் தான் ப்ளஸ். அதே மாதிரி பேட்டரியோட மைனஸ் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டெஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பிளேட்ஸ், கெப்பாசிட்டரோட பிளேட்ஸ் அண்ட் இந்த வயரில் உள்ள வேலன்ஸ் ஆர்பிட்டில் உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி கரண்ட்டில் பார்த்துருக்கோம். கரண்ட்னா என்னென்னா திஸ் வேலன்ஸ் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸை ஃபுல்லாக இது வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு கரண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ கரண்ட் வந்து எவ்வளோ தூரம் கிரியேட் ஆகும்னா
இந்த பிளேட்டில் உள்ள ஆட்டம்ஸில் உள்ள எல்லா எலக்ட்ரான்ஸும் பாசிட்டிவ் சார்ஜாக மாறுற வரைக்கும் நம்ம கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் பிளேட்ஸுக்கு வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இங்கேயும் ஒரு கரண்ட் ஃப்ளோ நடக்கும். எது வரைக்கும் நடக்கும்னா இந்த பிளேட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜாக மாறுற வரைக்கும். நெகட்டிவ் சார்ஜ்னால் இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து இஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்கே ஃபுல்லாக டெஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வர்ற வரைக்கும் இந்த கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த பேட்டரியோட ப்ளஸ் வந்து இந்த வயர் இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடில் இந்த வயர் இந்த பிளேட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது டைஎலக்ட்ரிக் மீடியம், அதாவது இன்சுலேஷன், அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ ஒரு கெப்பாசிட்டரை நமக்கு டிசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா இனிஷியலாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ நேரம் இருக்கும்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபுல் சார்ஜஸை அட்டைன் பண்ணுற வரைக்கும், அதாவது கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் வந்து இந்த பேட்டரி வோல்டேஜ் ஆர் சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவலாக வர்ற வரைக்கும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். எப்போ வந்து இந்த கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து பேட்டரி வோல்டேஜ்க்கு ஈக்குவலாக வந்துருச்சோ அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ இப்போ வந்து சின்ன ஒரு வேவ் ஃபார்மில் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நமக்கு இப்போ தான் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த கெப்பாசிட்டி வோல்டேஜ் வந்து என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் என்ன நடந்துருக்கும்னா இந்த கெப்பாசிட்டரோட பிளேட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ், இந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுச்சுன்னா இந்த கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் என்னவாக இருக்கும்னா இட் இஸ் ஈக்குவல் டு தி பேட்டரி வோல்டேஜாக இருக்கும். இதுக்கு அக்ராஸ் ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல 0வாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் என்ன இருக்கும் இந்த கெப்பாசிட்டி வோல்டேஜ் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு தி பேட்டரி வோல்டேஜ். ஸோ அதே மாதிரி கரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் ஒன்ஸ் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆச்சுன்னா கரண்ட் வந்து 0 ஆயிருன்னு பார்த்தோம். அப்போ ஆரம்பத்தில் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இனிஷியலாக கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் இந்த சார்ஜஸாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஸோ எப்போ கன்வெர்ட் ஆகி முடிச்சிருச்சோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கரண்ட்டு வந்து 0வாக மாறிடும். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு கெப்பாசிட்டன்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட்ஸும் சார்ஜஸாக மாறுறது நமக்கு எலக்ட்ரானிக்ஸில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னா ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து 0லேருந்து அதோட மேக்ஸிமம் வேல்யூ கெப்பாசிட்டர் மேக்ஸிமம் வேல்யூங்கிறது பேட்டரி வோல்டேஜ் வர்றதுக்கு தேவையான டைம் வந்து T அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இந்த Tயை வந்து ஃபார்முலா வைஸாக சொல்லலாம் T = R/C. ஸோ அதாவது இந்த வயரில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த R வேல்யூ அண்டு இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன T வருதோ அவ்வளோ டைம் வந்து இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஆகும். ஸோ இது ஏன் முக்கியம்னா இந்த அனலாக் சர்க்யூட்ஸ்னு சொல்லுவாங்க. அது பேசிக்காக உள்ள சர்க்யூட்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பேஸ்டாக நம்ம எங்கெல்லாம் சர்க்யூட்ஸ் இருக்கோ அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும்னா கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ அதாவது வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை ஆன் ஆகி ஆஃப் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோஸில் வந்து நமக்கு லைட்ஸ் பார்த்துருக்கலாம். ஒரு செகண்ட் ஆனாக இருக்கும், இன்னொரு செகண்ட் ஆஃபில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்ஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும்னா அந்த டைமை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த 2 வீலர்ஸ் ஆர் 4 வீலர்ஸில் வந்து நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் லைட்டுன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு அது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். டேன் ஆன் அண்ட் டேன் ஆஃப் ஆஃப் ஆகும் ஃபார் டைம் ஆஃப் 1 செகண்ட்ஸ். ஸோ அந்த 1 செகண்டை டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் உள்ள எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் உள்ள கெப்பாசிட்டர். ஸோ இது சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம். எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த டைம் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டர் வந்து எலக்ட்ரானிக்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாட்டர் டேங்க் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து இன்கமிங்கில் உள்ள வாட்டர் லெவல் வந்து சேஞ்ச் ஆனாலுமே கூட அவுட் கோயிங் வாட்டர் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதே மாதிரி இன்கமிங்கில் வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் இருந்தாலுமே கூட அவுட் கோயிங்கில் வந்து வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் இந்த கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்டு டு ரிமூவ் தி வோல்டேஜ் ரிப்பிள்ஸ். நம்ம எப்படி இண்டக்டன்ஸ் வந்து யூஸ்டு டு ரிமூவ் தி கரண்ட் ரிப்பிள்ஸ்னு பார்த்தோம். அதே மாதிரி கெப்பாசிட்டர் என்ன பண்ணிங்கன்னா சேஞ்ச் இன் வோல்டேஜ் அலோவ் பண்ணாது. கெப்பாசிட்டன்ஸில் ஒரு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, வோல்டேஜ் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து அலோவ் பண்ணாது. ஸோ வந்து வோல்டேஜ் ரிப்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இன் பவர் சப்ளைஸ். எப்படி இண்டக்டன்ஸ் பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி பவர் சப்ளைஸில் இந்த கெப்பாசிட்டன்ஸும் வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் ரிப்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸில் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆல்சோ வந்து நமக்கு டைமர் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் வந்து நமக்கு டைமர் இருக்குதோ ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தேர்ட் இஸ் பவர் சப்ளை ஃபில்டர், அது ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான். இந்த ஃபோர்த் வந்து வேவ் ஷேப்பிங் சர்க்யூட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் வேவை அனதர் டைப் ஆஃப் வேவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஒன். ஸோ தீஸ் ஆர் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க? நம்ம ரெசிஸ்டன்ஸை சொன்னோம். ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அண்டு இதோட பவர் ரேட்டிங். அதே மாதிரி கெப்பாசிட்டி எடுத்திங்கன்னா அதோட வேல்யூன்ட்டு இதோட வோல்டேஜ் ரேட்டிங். ஸோ இதோட வோல்டேஜ் ரேட்டிங் வந்து நம்ம கடையில் போய் ஒரு கெப்பாசிட்டி வாங்கணும்னா
ஃபார் எக்ஸாம்பிள் 100 மைக்ரோஃபேரட் 63 வோல்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லி வாங்குவோம். இதோட யூனிட் வந்து ஃபேரட் ஆர் மைக்ரோஃபேரட் ஆர் பிகோஃபேரட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த மைக்ரோஃபேரட்ங்கிற டேர்ம்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டர் வாங்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கடையில் போய் ஒரு கெப்பாசிட்டர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன கேட்பாங்கன்னா வோல்டேஜ் ரேட்டிங் என்னென்னு கேட்பாங்க. ஸோ அந்த வோல்டேஜ் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கெப்பாசிட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெப்பாசிட்டரோட இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைப் வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ். எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் அப்படிங்கிற என்னென்னு கேட்டிங்கன்னா இட் நீட்ஸ் ஒரு பொலாரிட்டி. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் கண்டிப்பாக பொலாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து இந்த லென்த்தாக இருக்க இந்த லெட் வந்து லென்த்தாக இருக்க டெர்மினல் வந்து பாசிட்டிவ், ஷார்ட்டாக இருக்கிறது நெகட்டிவ். ஆல்சோ வந்து கெப்பாசிட்டர் சைடில் மார்க் பண்ணியிருப்பாங்க மைனஸ்னு. ஸோ இந்த டைப் ஆஃப் கெப்பாசிட்டரில் ஒரு சர்க்யூட்டில் ஃபேப்ரிகேட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற இதை மாற்றிட்டிங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து பேஸ்ட் அவுட் ஆயிரும், வெடிச்சிரும். ஸோ ஏன்னா உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய டைஎலக்ட்ரிக் வந்து இந்த பாசிட்டிவ் பிளேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டைஎலக்ட்ரிக் பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். நெகட்டிவ் பிளேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டைஎலக்ட்ரிக் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதை மாற்றி ஸ்டோர் பண்ணதுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பொலாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து மீடியம் வேல்யூ அண்ட் மீடியம் வோல்டேஜுக்கு இந்த கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து செராமிக் ஆர் டிஸ்க் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, செராமிக். ஸோ இது மார்க்கெட்டில் ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இதோட வேல்யூ வந்து லோ வேல்யூவாக இருக்கும். ஆல்சோ லோ வோல்டேஜ் அப்ளிகேஷன்ஸ். இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 60 வோல்ட், 60 வோல்ட்டுக்குள்ளே தான் இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூணாவது கெப்பாசிட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கெப்பாசிட்டர். உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து பாலிஸ்டர். ஸோ இதோட வோல்டேஜ் ரேட்டிங் வந்து ஹை, ஒரு 2 kV 5 kV வரைக்கும், அதாவது 2000 வோல்ட் 5000 வோல்ட் வரைக்கும் இந்த கெப்பாசிட்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பொலாரிட்டி வந்து நமக்கு கிடையாது. ஸோ இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். நிறைய டைப்ஸ் இருந்தாலுமே கூட. ஸோ இது எது காமிக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு சர்க்யூட் போர்டில் இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரோலைட்டிக், இது செராமிக், இது வந்து பாலிஸ்டர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு போனஸாக ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் நிறைய எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸில் மேஜராக ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா அதுக்கு இம்பார்ட்டண்டான ரீசன் வந்து 90% வந்து யாராக இருக்குன்னா இந்த கெப்பாசிட்டராக இருக்கும். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிமைனிங் பார்ட்ஸ், ஒரு டயோடு இல்லை ரெசிஸ்டன்ஸு இண்டக்டன்ஸு, இந்த மாதிரி நீங்கள் எது எடுத்துட்டாலுமே சரி அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸை அலோவ் பண்ணும். பட் அந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ சொன்னோம் 100 மைக்ரோஃபேரட் 63 வோல்ட். ஒரு ஸ்மால் சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஆர் வோல்டேஜ் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ் வந்து விஸ்டேண்ட் பண்ணாது. ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஃபெயிலியர் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு நல்ல கெப்பாசிட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி டாப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் கெப்பாசிட்டர் வந்து டாப் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதே இது கெப்பாசிட்டி ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த டாப் சைடு வந்து ஒரு மாதிரி பல்ஜாக இருக்கும். பல்ஜாக உள்ள ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சிம்டம்ஸ்ன்னு கேட்டேன், அந்த கெப்பாசிட்டர் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ மேஜராக வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், ஃபார் எக்ஸாம்பிளாக டிவி வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது, உங்கள் கம்ப்யூட்டர் வந்து டேன் ஆன் ஆக மாட்டேங்கி, இல்லை ஒரு பவர் சப்ளையில் வந்து கரெக்டான பவர் சப்ளை கிடைக்க மாட்டேங்கி, ஸோ எந்த மாதிரி ஃபெயிலியர் இருந்தாலுமே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 90% என்னவாக இருக்கும்னா இந்த கெப்பாசிட்டர் ஃபெயிலியர்ஸ் தான் ரீசனாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி அது ஃபெயிலியர்ஸை வந்து சரி பண்ண முடிஞ்சால் பாருங்கள். ஸோ இது வந்து வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸோட பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது ஒன்று இந்த இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்ததுனால இதோட ரியாக்டன்ஸ் சொல்லுவாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ரியாக்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ ஒரு இண்டக்டன்ஸோ இல்லை ஒரு கெப்பாசிட்டன்ஸோ நம்ம சர்க்யூட்டில் போகிறோம், இதர் ஏசி சர்க்யூட்ஸ் ஆர் டிசி சர்க்யூட்டில் போட்டிங்கன்னா அது வந்து கரண்ட்டை லிமிட் பண்ணுமா, எவ்வளோ கரண்ட்டை லிமிட் பண்ணணும், இல்லை ஒரு இண்டக்டன்ஸை கிராஸில் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு இண்டக்டன்ஸில் போகிற கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓம்ஸில் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ரியாக்டன்ஸ் அப்படிங்கிற டேம் வேணும். ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா the resistance offered by the inductance or capacitance is known as reactance. அதாவது வந்து ஒரு இண்டக்டன்ஸ்னால இல்லைன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸ்னால எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் ரியாக்டன்ஸ். ஏன்னா அதோட யூனிட் வந்து ஓம்ஸ். ஸோ ஒரு இண்டக்டன்ஸ் வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது, இல்லை ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுங்கிறது தான் நமக்கு என்ன கேட்டால் ரியாக்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளாக நமக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்எல்னு சொல்லுவாங்க. இஸ் ஈக்குவல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2π × FL. எஃப்ங்கிற என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ளையில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி, அந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க, சாரி இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை ஃப்ரீக்வன்சி, எல்லுங்கிறது இண்டக்டன்ஸ் வேல்யூ. ஸோ அதே மாதிரி கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு 1/2π FC. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா F இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இண்டக்டன்ஸையும் கெப்பாசிட்டன்ஸ் ரியாக்டன்ஸையும் சின்ன ஒரு கால்குலேஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ
சப்போஸ் வந்து ஒரு இண்டக்டன்ஸை ஒரு ஏசி சப்ளையில் நீ கனெக்ட் பண்ணுறீங்க. திஸ் இண்டக்டன்ஸ். இந்த இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து 1 ஹென்ரி. ஒரு ஏசி சப்ளை கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த சப்ளை ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் அண்ட் இதில் போகிற கரண்ட் வந்து 1 மில்லியாம்ஸ். ஸோ அப்போ இதில் போகிற கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், சாரி இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு ஓம்ஸில் நான் இருக்கும் V/IR. ஸோ ஆருக்கு பதிலாக அப்படியே ஹென்ரி போட முடியுமானா போட முடியாது. என்ன பண்ணணும்னா you have to calculate the XL. ஸோ XL = 2πfL 2π into F = 50. ஸோ அதுக்கப்புறம் L வந்து 1 ஹென்ரி. ஸோ அப்போ இதோட XLோட வேல்யூ வந்து 314.15 ஓம்ஸ். அதாவது இந்த L வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 314.15 ஓம்ஸ். ஸோ நம்ம இதை வந்து அகைன் ஓம்ஸ்லால் போடலாம். ஓம்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா V/IR. ஆருக்கு பதிலாக இந்த XL சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 1 மில்லியாம்ஸ் இன்ட்டு இந்த ரியாக்டன்ஸ் வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இண்டக்டன்ஸ் கிராஸில் உள்ள வோல்டேஜ் வந்து நமக்கு கிடச்சிரும் 0.314 வோல்ட். ஸோ அதே மாதிரி நமக்கு வோல்டேஜ் தெரியும் அண்டு XL தெரியும்னா we can calculate the current. ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு இண்டக்டன்ஸில் போகக்கூடிய கரண்ட் இல்லைன்னா அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து நமக்கு ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா we need the term inductive reactance. சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஏசியில் பார்த்தோம். ஏசியில் கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி. சப்போஸ் இதை வந்து டிசியில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு இண்டக்டன்ஸை டிசியில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா டிசியில் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து 0. ஏன்னா ஏசிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் மாறுது. அதனால தான் 50 ஹெர்ட்ஸ்னு சொல்கிறோம். டிசியில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ இந்த இண்டக்டன்ஸில் ஒரு டிசி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபார்முலாவில் வந்து F = 0ன்னு போட்டிங்கன்னா XL = என்ன ஆகும்னா 0 ஓம்ஸ். ஸோ இதோட ஓமிக் வேல்யூ 0 அப்படின்னா இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா இந்த இண்டக்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த இண்டக்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணாலும் இது கனெக்ட் பண்ணாததுக்கு ஈக்குவல். ஸோ ஒரு இண்டக்டன்ஸ் வந்து ஏசியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய இண்டக்டன்ஸை தூக்கி டிசியில் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா ஃபீஸ் போயிடும். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குன்னா இங்கே இண்டக்டன்ஸை வந்து ஏசியில் ஆப்ரேட் பண்ணும்போது இதோட ஓமிக் வேல்யூ 314. அதே இண்டக்டன்ஸை டிசியில் கனெக்ட் பண்ணும்போது இதோட ஓமிக் வேல்யூ வந்து 0 ஓம். ஸோ அதனால் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஹெவி கரண்ட் ஃப்ளோ ஆகி நமக்கு ஃபீஸ் போயிடும். ஸோ ஒரு இண்டக்டன்ஸை டிசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் கேட்டிங்கன்னா ஒரு இண்டக்டன்ஸை ஏசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இட் ஆஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அதோட என்ன ரெசிஸ்டன்ஸுங்கிறது XL. ஸோ அதே இது நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணும்போது இட் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட். ஸோ அப்படின்னு பார்க்குறோம். தென் ஃபைனலாக கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். நம்ம அதே மாதிரி ஏசியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் போகிற கரண்ட் 1 மில்லியாம்ஸ் எடுத்திங்கன்னா X = 1/2πfC. ஸோ F = 50, C = 1 மைக்ரோஃபாரட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா XCயோட வேல்யூ 3183 ஓம்ஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் I × XC. நமக்கு இது எங்கேருந்து வந்திருக்குன்னா ஓம்ஸ்லா = IR. ஆருக்கு பதிலாக நம்ம XC சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆரோட ஈக்குவல் தான் XC. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து 3.18 வோல்ட் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஏசி சப்ளை. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டர் டிசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ டிசியில் F = 0. ஸோ 1/2π 0 × 1 மைக்ரோஃபாரட்னு போட்டிங்கன்னா XC வந்து இன்ஃபினிட்டிவ். ஸோ அதோட ஓமிக் வேல்யூ இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருந்தும் இல்லாததுக்கு சமம். அதாவது வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஓப்பன் சர்க்யூட்டட். நம்ம இண்டக்டன்ஸில் ஷார்ட் சர்க்யூட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இட் இஸ் ஓப்பன் சர்க்யூட்டட். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து ஸோ கெப்பாசிட்டரை ஏசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா X = 1/2πfC. ஸோ அதே கெப்பாசிட்டர் நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடும். ஸோ கெப்பாசிட்டரோட ஆப்ரேஷனில் கூட பார்த்தோம். டிசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இனிஷியலாக மட்டும் கரண்ட் எடுக்கும். ஒன்ஸ் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆச்சுன்னா அதோடைய கரண்ட் போகாது. ஸோ ஓப்பன் சர்க்யூட் ஆயிருங்கிறத பார்த்தோம். ஸோ டில் நவ் நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸோட ஒரு மெயினான பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தி பேசிக் சர்க்யூட் காம்பனன்ட்ஸ். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி டயோடு பார்த்துருக்கோம். ஸோ அந்த டயோடுக்கு அப்புறம் என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, டிரான்சிஸ்டர், அந்த மாதிரி காம்பனன்ட்ஸு, அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வியூ பண்ணால் மட்டும்தான் ஸோ எங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.